ஒவ்வொரு வாரமும் ஒரு தன்னம்பிக்கை ரகசியத்தை பார்த்துட்டு வரோம். இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை உண்மை கதை. ஒரு அரிசி ஆலையோட ஓனரா ஒருத்தர் இருக்காரு. அந்த வாழ்க்கையை விட சிறப்பா ஏதாவது பண்ணணும் அப்படிங்கறதுக்காக பல துறைகளுக்காக யோசனை பண்றாரு. அப்ப கூட இருந்த நண்பர்கள் எல்லாம் பார்த்து நீ நடிகனாகலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, நான் நடிகனாக முடியுமா? ஏன் கருப்பா இருக்கிறனே, எனக்கு எந்த திறமையும் இல்லையே, எனக்கு டான்ஸ் ஆட கூட வராதே அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, முயற்சி செய் அப்படிங்கிறாங்க. அவரு சென்னை வராரு. பல இடங்கள்ல பல விதங்கள்ல முயற்சிகள் செய்யறாங்க. எல்லா இடங்களையும் போகும்போது கருப்பா இருக்கிற நீ சக்சஸ் ஆக மாட்ட, உனக்கு என்ன திறமை இருக்கு, உனக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. அத்தனையும் தாண்டி முதலா சினிமாக்கு பல்வேறு விதமான போட்டோக்கள் எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக மதுரைக்கு சொந்த ஊர்ல போய் அப்பாவோட காசு வாங்கி விதவிதமாக ஸ்டில்ஸை எடுத்துட்டு வந்து சென்னையில ஏறாத திரைப்பட துறைகள்ல எல்லா நபரையும் சந்திச்சு எல்லாத்துக்கிட்டையும் போட்டோவை கொடுத்து வாய்ப்புகள் கேட்கிறாரு. அனைவருமே அதை தடை செய்யறாங்க. முதல் படத்துல ரஜினிகாந்த் அவர்களோட ஒரு சிறு கேரக்டராக நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. கடைசியில அந்த படமும் டிராப் ஆகுது, இவரும் டிராப் ஆகுறாரு. அதற்கப்புறம் ஒரு படம் புக் ஆகுது. அதுல ஹீரோயினே இவரை வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதற்கப்புறமும் அடிச்சு பிடிச்சு சின்ன சின்ன கேரக்டர்ல சக்சஸ் ஆகி வந்துட்டு இருக்கும் போது நிறைய ஹீரோயின் இவரு கூட நடிக்கவே மாட்டோம் அப்படின்னு ஒதுக்குறாங்க. அப்பேற்பட்ட நடிகர் பல்வேறு விதமான புது முயற்சிகளை சின்ன சின்னதாக எடுத்து சின்ன வயசுலயே மெச்சூர்டான கேரக்டரை எல்லாமே உருவாக்கி அதை போடுறாரு. ஸ்பெஷலா தமிழ் உணர்வுகளை பற்றி, நாட்டுப்பற்றை பற்றி, உண்மையான பல பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடியதை ஏற்படுத்துறாரு. அப்ப தன்னை சுத்தி இருக்கக்கூடிய சின்ன சின்ன புது டைரக்டர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறாரு. புது டைரக்டர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையை உருவாக்கினவரும் இவரு தான். படத்துறையில இல்லாதவங்க, திரைப்படத்துறையில இல்லாதவங்க பல நண்பர்களை கூட்டிட்டு வந்து இவரை முன்னேற்றி இவர் மூலமா அவங்கள பல பேர்த்த வந்து ப்ரொடியூசராக, டைரக்டராக, பெரிய தொழிலதிபர்களாக, பெரிய டிஸ்ட்ரிபியூட்டராக உருவாக்கி இருக்காங்க. யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவரு தாங்க விஜயகாந்த். திரைப்பட கல்லூரியில் இருக்கக்கூடிய பல டைரக்டரை இவர் தான் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதற்கப்புறம் பெரும் செல்வங்கள் கொட்டி கொடுக்கக்கூடிய திரைப்பட துறையே வந்து கடன்ல இருக்கும் போது நடிகர் சங்கம் அந்த கடன்ல இருக்கும் போதே அந்த துறையை எடுத்து மொத்த கடனையும் சரி செஞ்சு அந்த மக்களுக்கு நடிப்பு துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு நம்பிக்கை கொடுத்தவர். திரைப்படத்துறையை பொறுத்தளவுக்கு ஒரு காலத்துல ஹீரோக்கு ஒரு மாதிரி சாப்பாடு, மிடில் ஆக்டருக்கு ஒரு சாப்பாடு, லோயர் கேட்டகரிக்கு ஒரு சாப்பாடுங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இவர் வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் சரிசமமாக இருக்கணும் அப்படின்னு சாப்பாட்டை வலியுறுத்தியவர். எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இவரும் சாப்பிடுவாரு. இவர் கூட இருக்கிறவங்க கூட உட்கார்ந்துதான் சாப்பிடுவார். அப்பேற்பட்ட விஜயகாந்த் பல பிரச்சனைகளுக்கு, பொது பிரச்சனைகளுக்கு எடுத்து கொடுத்து பேசியிருக்காரு. மிக முக்கியமாக நமது தமிழீழ பிரச்சனைக்கு அதிகமாக பேசிய நபரும் இவருதான். அதோட ஆர்வத்திலேயே அவரோட பிறந்த நாளை வந்து கொண்டாடாம விட்டுட்டாரு. அதற்கப்புறம் அவரோட பிறந்த நாளான ஆகஸ்ட் 25 வறுமை ஒழிப்பு தினம்னு அவரே அனௌன்ஸ் பண்ணி தொடர்ந்து உணவுகளை கொடுத்தாங்க. இப்பவும் விஜயகாந்த் வீட்டுக்கு போனோம்னா சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிறது பொதுவாகவே சென்னையில் இருக்கக்கூடிய பல நபர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அதற்கப்புறம் அரசியல், டிவி சேனல், எதிர்கட்சி தலைவர்னு பல அற்புதமான தலையெடுத்து நின்னவர். இவரோட வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல தெரிஞ்சு கொண்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை 100% பயன்படுத்தணும். அந்த வாய்ப்பு கொடுத்த தன்னை சுத்தி இருக்கிறவர்களையும் வளர்த்தி விடணும் அப்படிங்கிறது தான். இப்ப சமீபத்துல இறந்தாரு. ஆனா இறந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட உண்மையான வேல்யூ என்னன்னு இந்த உலகத்துக்கே தெரிஞ்சது. அப்பேற்பட்டவருக்கு யாரோ எதிர்பாராம ஏதோ ஒரு சூனியம் வச்சுட்டாங்கன்னு கூட ஒரு அரசல் புரசலாக சொல்றாங்க. பட் புண்ணியம் செய்தவர் புண்ணியமான மாதத்துலதான் இந்த உலகத்தை விட்டு போயிருக்கிறாரு. விஜயகாந்த் அவர்கள் ஒரு சாதாரண கிராமத்துல பிறந்து தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய உதாரணத்த மனிதராகவும், வாழ்ந்தால் இவரை போல வாழ வேண்டும்னு சொல்றாரு. அதே மாதிரி செத்தால் இவர் போல சாக வேண்டும் என்று சொன்ன நபராக உருவாகியவர் தான் விஜயகாந்த் அவர்கள். சோ நம்ம அவர் வாழ்க்கையிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது, தொடர்ந்து உழையுங்கள், தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள், தொடர்ந்து கூட இருக்கிறவங்களையும் டெவலப் பண்ணுங்க. நமக்கு சம்பாதிச்சது மட்டும் பத்தாது, நம்ம கூட இருக்கிறவங்களையும் சம்பாதிக்க வைக்கணும். அதற்கப்புறம் நம்மை நம்பி வரக்கூடிய மக்களோட வாழ்க்கைக்கு ஏதாவது நல்லது செய்யணும். இப்படிங்கிற 5 விஷயத்திற்காக விஜயகாந்த் கடைசி வரைக்கும் போராடினாரு. பொதுவாக ஒரு வெள்ளந்தியாக அனைவரோடும் பேசக்கூடிய நபரான கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட வாழ்க்கையிலிருந்து இந்த 5 விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்து கொள்றேன். இதைய ஏதோ ஒரு தகவல் பரிமாற்றமா எடுத்துக்கொள்ளாம
நம்மளும் வாழ்றோம், நம்மளும் ஏதோ ஒரு காலத்துல சாகத்தான் போறோம். அந்த வாழ்வுக்கும் சாவுக்கும் இடைப்பட்ட இடத்துல நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல நிரூபிக்கணும் நம்மள யாருன்னு. சோ வள்ளல் உணவு கொடுத்தாருன்னு சொல்றாங்க, நண்பர்கள் இவருக்கு எதிரியே இல்லை அப்படிங்கிறாங்க, கூட வேலை செஞ்சவங்க இவரு போல வாழ்க்கையில என்னை உயர்த்தி விட்டது யாருமே இல்லைங்கிறாங்க. நம்மளையும் இறந்ததுக்கு அப்புறம் 4 பேர் ஏதாவது சொல்லுவாங்களே, அந்த சொல்லக்கூடிய சொல் நற்சொல்லாக இருக்கணும் அப்படிங்கறக்காகத்தான் இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்யறேன். நம்ம சாகும் போது, நீங்க சாகும் போதோ நான் சாகும் போதோ 4 பேர் நல்லதா சொல்லணுங்க. அதற்காகவது இந்த நொடியிலிருந்து நல்லா வாழுங்க. உங்களுக்காகவும் வாழுங்கள், உங்களை நம்பியவருக்காகவும் வாழ வையுங்கள். நீங்க இறக்கும் போது 4 பேர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒரு பஞ்ச் டயலாக் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாழ்வது ஒரு முறை, அதே போலதான் சாவதும் ஒரு முறை. சாகும் வரைக்கும் வாழ்வோம், வெல்வோம்.